விடாமுயற்சியோட ஃபைட்டிங் சீன் லீக் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகலைங்க. யாரும் நம்ப வேணாம் அப்படின்னு நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு பக்கம் இந்த ஸ்டில் வெரி ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண ஸ்டில்லு நம்ம தலையோட ஃபைட் சீனில் ஒரு கிளிப்பாக இருக்க போது ரொம்பவும் மாசான சீனாக இந்த படத்தில் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்டாப் த்ரில்லராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே அஜித் படங்களில் த்ரில்லர் சஸ்பென்ஸ் அப்படின்றது ரொம்பவே கம்மி தான். ஆனால் இந்த படத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். பவர்ஃபுல் ஸ்ட்ரிங் பிஜிஎம்மோட அனிருத் வந்து வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு செகண்ட் ஹாஃபோட பிஜிஎம்மில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. படத்தில் ஃபஸ்ட் ஹாஃபில் நம்ம தல அஜித்தும் த்ரிஷாவும் இருக்கிற மாதிரியான நிறைய சீன்ஸ் இருக்கும். செகண்ட் ஹாஃபில் கண்டிப்பாக கிளைமேக்ஸ் சீனில் மட்டும்தான் த்ரிஷா வருவாங்க. அந்த மாதிரியான ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் தான் மகே திருமணி எடுத்துகிட்டு போயிருப்பார். ஆனால் இதெல்லாம் தாண்டி நம்ம தல அஜித் அவரோட ஒய்ஃபை கண்டுபிடிக்கிறாங்க, அதுதான் இந்த படம் நினச்சிட்ருக்கோம் இல்லையா. இதை தாண்டி ஒரு பெரிய சஸ்பென்ஸ் இந்த படத்தில் இருக்குது. அது தேட்டரில் போய் நம்மலாம் பார்க்கும்போது கண்டிப்பாக தெரிய வரும். ஸோ அதுதான் வந்து மகே திருமணியோட ஒரு பெரிய ஸ்க்ரீன் பிளேயோட பக்க பலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் இது வரைக்கும் எடுத்த படங்களில் அப்படி தான் இருந்திருக்கு, அப்படி தான் அமைஞ்சிருக்கு. இந்த விடாமூச்சி மூவிலையும் அப்படி தான் இருக்கும். ஸோ விடாமூச்சி மூவியோட பிடிஎஸ் பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன்.